இது என்ன ப்ரோ ரேடியோ ஏதாவது செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க? என்னது ப்ரோ? ப்ரோ இது வந்து ஈஸ்வரன் ஒரு நாள் மலையில் நனைஞ்சு வச்சு ப்ரோ. ஐபேடா? ஆமாம், ஐபேடை கொடுத்தான். நான் என்ன செஞ்சேன், ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கிடந்துச்சுல்ல, நீ இருக்கும்போதே ஒன்று கிடந்துச்சா, அதை எடுத்து நான் செட் பண்ணி வச்சிட்டேன். நல்லா இருக்கு, போட்டு காட்டுங்க. மாசா கேட்கப்பா. எப்படி சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குது இதெல்லாம்? சார்ஜ் நேரம் நிற்கும் ப்ரோ, கொஞ்சம் 2 நாளைக்கு நிற்கும். ஆனால் எஃப்எம் ரேடியோ கேட்க முடியாதோ? அதுக்கு வயர் இல்லை ப்ரோ. இன்னும் மெமரி கார்டை மட்டும் போட்டுக்கலாண்ணே. கரண்டில் தான் போய் யூஸ் பண்ணோண்ணா. ஆமாம். சரி. நம்ம அண்ணன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பழைய இரும்பு கடையில் போயிட்டு ஹெட்செட் எடுத்து அதை ரிப்பேர் பார்த்து நம்ம அண்ணனுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் நல்லா ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ இவர் வந்து நீங்கள் பக்கத்து வீட்டு அண்ணன் தான், எனக்கு அண்ணன் தான் வேணும். ஸோ நாங்கள் எப்போயுமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருப்போம். அவருக்கு வந்து பார்வை தெரியாது, பட் எலக்ட்ரானிக் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவருக்கு. அவர் இந்த கீபேடு மொபைலு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, எஃப்எம் ரேடியோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக ஹேண்டில் பண்ணுவார். பார்வை மட்டும் தான் தெரியாது, ஆனால் அதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பக்கா டெக்னீஷியன் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவார். சரின்னு தீபாவளி லீவுக்கு சொந்த ஊருக்கு வந்தோன்னா, அப்போ நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தப்போ தான் இந்த மாதிரி ஓடாமல் கிடந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஹோம் தேட்டர் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த செட்டப்பு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி, நம்ம அண்ணனுக்கு ஏதாச்சும் பெருசாக பண்ணணும், இப்போதைக்கு கையில் பட்ஜெட் கிடையாது, ஏதாச்சும் பழைய இரும்பு கடையில் எடுத்து பெரிய ரேடியோ எடுத்து அதை சரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் தான் ஏதாச்சும் ஒரு பொருளை பிரித்து மெஞ்சு அதை சரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த மாதிரி பண்ணி. சரி, நம்ம பழைய இரும்பு கடையில் பொருள் எடுத்து நானும் அண்ணனும் நினைக்கிறேன் 2 பேரும் சேர்ந்தே அந்த பொருளை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பழைய இரும்பு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து எங்கள் ஸ்கூல் சீனியரோட கடை. அவர் வந்து சின்ன வயசுலேயே சொந்தமாக பழைய இரும்பு கடை வச்சு இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். ஸோ அதனால் அவர் கடைக்கு வந்தேன். இவர் கடையில் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுக்குன்னே தனியாக ஒரு குடோன் வச்சுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காத்தாடி கிடந்துச்சு. அம்மா கொடுத்த காத்தாடி, அதுக்கப்புறம் ப்ரைவேட் காத்தாடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கிடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, என் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு. இதெல்லாம் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. பட் இப்போதைக்கு பட்ஜெட் கிடையாது நம்மக்கிட்ட. அதனால் திறந்து பார்த்துட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பழைய ஃப்ரிட்ஜு போல் இப்படி இருந்துச்சு. சைடில் ஏதோ பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கூலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்னன்னு தெரில. இது மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. பார்த்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கோணி பையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ரேடியோலாம் போட்டிருக்காங்க. ஒரு ரேடியோ எடுத்து பார்த்தேன், நீளமான வயரோட இந்த ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் மெமரி கார்டு, பென்ட்ரைவ் போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய டிவி ரேடியோவோட ஸ்பீக்கரு, நட்டு அதுன்னு கிடந்துச்சு. அதையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே தான் பார்த்தேன், எக்கச்சக்கமான எஃப்எம் ரேடியோ இருக்குது. நம்ம அண்ணனுக்கு தேடி வந்த எஃப்எம் ரேடியோலாம் இங்கே தான் கிடக்கும் போல். ஸோ பார்த்தேன், ஒரு சிலது வந்துட்டு இந்த அடாப்டரு, பென்ட்ரைவு, ப்ளூடூத்து இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா கேசட் போடுவாங்கள்ல, நம்ம அந்த காலத்தில் வந்து ரீல் கேஸ்ட் ஒன்று இருக்கும், அது போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் நிறைய இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அதை ஜஸ்ட்டு எஃப்எம் ரேடியோ மட்டும்தான் கேட்க முடியும். அது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. பட் நம்ம அண்ணன் வந்து பென்ட்ரைவ்லாம் வச்சுருக்காரு, பென்ட்ரைவ் வச்சுருக்காரு, ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருக்காரு. அதுக்கு வந்து ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அந்த யூஎஸ்பி போடுற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எடுக்க இந்த மாதிரி ரேடியோவாக தான் வருது. ஆனால் ப்ளூடூத் போடுற மாதிரியும் இல்லை. எல்லாமே இந்த பழங்காலத்து எஃப்எம் ரேடியோ மட்டும் இருக்குல்ல, இந்த பழைய முடி வெட்டுற கடை இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் டப்பாக வச்சுருப்பாங்க. எஃப்எம் ரேடியோ மட்டும்தான் கேட்க முடியும். அந்த மாதிரி தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. பழசாகையும் தூக்கி போட்டாங்க போல். கடைசி வரைக்கும் தேடி பார்த்து நமக்கு வந்து ஒரே ஒரு அந்த பென்ட்ரைவ் போடுற மாதிரி ப்ளூடூத்து செட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ரேடியோ தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம எடுத்த ரேடியோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. ரொம்பவே அழுக்காகி கிடந்துச்சு. பார்த்தீங்களா, இரும்பு கடையில் எந்த மூலையில் போட்டிருந்தாங்கட்டு ரொம்பவே அழுக்காகி மேலே இருக்கிற டாப் மூடி திறந்தோம். அப்புறம் இத்துப்பையும் கிடக்குது. அந்த யூஎஸ்பியோட அந்த பென்ட்ரைவ் மாற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கருப்பாக இருக்குன்னு பாருங்கள், துரு பிடிச்சி. சரி, இதை நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிட்டு இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கடையை பற்றி சொல்லணுங்க. நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு கடை தான் வச்சுருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 குடோன் ஓப்பன் பண்ணி வண்டியில் வாங்கிட்டார். அந்தளவுக்கு பெரிய ஆளை வாங்கிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய இரும்பு கடையை வச்சு என்னதான் பண்ண முடியும், அதில் வருமானமே வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
எப்போ இருந்தே கடை வச்சுருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சுயா. அதாவது அண்ணன் வந்து நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ஏரியா. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறனால ஒரு 500-600 வீடு நம்ம பேப்பர் சப்ளை பண்ணுவோம். அந்த சப்ளை பண்ணுற வீடுகளே நம்ம போய் டேரெக்டாக போய் பழசை வாங்க. காலையில் நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ணும்போது அந்த என்னென்ன வேஸ்ட் இருக்கோ அது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வருவோம். ஓகே. A to Z அவங்கள்ட்ட என்னென்ன வேஸ்ட் திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒன்று விடாமல் நம்ம போய் நம்ம நேரடியாக போய் அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2-in-1 மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ பேப்பர் போடுறதெல்லாம் கண்டினியூ பண்ணுறீங்களா? அது கண்டினியூவாக போய்கிட்டு அதுவும் போய்கிட்டு இருக்கு, இதுவும் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா பழைய இரும்பு கிடையாது, இதில் என்ன வரப்போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி ஒரு மாரல் இருக்கும்ல, இந்த கடையில் வந்து இப்படி பண்ணால் அது வந்து நம்ம இது பெரிய ஆளாக வரலாம் அப்படின்ட்டு? எந்த தொழில்னாலுமே நம்ம ஒரு ஆர்வமாக பண்ணால், சின்சியரோட ஒரு டெடிகேஷனோட பண்ணால் நமக்கு உண்டான பலன் கிடைக்க தான் செய்யும். ஆமாம், அந்த மாதிரி. ஓகே. இப்போ எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதனால நான் இது ஒரு இதாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது இது சிம்பிளாக இந்த இது மட்டும் தான் வச்சுருந்தேன். ஆமாம், ஓட் ஷாப் மாதிரி வச்சு. ஆமாம். அதுக்கடுத்து தேவைகள் அதிகமாக பின்னாடி ஒரு குடோன் மாதிரி போட்டு எலக்ட்ரானிக்காக தனியாக வச்ச மாதிரி. எலக்ட்ரானிக் இது வந்து நனைஞ்சா பாழாகக்கூடிய பொருள்லாம் இதில் இருக்கும். இதில் வந்து நனையாத பொருட்கள்லாம் அப்படியே இருக்கும். ஓகே. இப்போ முக்கியமாக இது எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எப்படி உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குமா, இல்லை நார்மலாக பிளாஸ்டிக் பேப்பரு அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குமா? எல்லா அதுலேயும் ஒரே லெவலில் தான் கிடைக்கும். இதில் அதிகமாக கிடைக்கும், அதில் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி லெவலில் கிடையாது. பொருள் எடுத்தால் மினிமம் எவ்வளோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்ப ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம 10 kgக்கு எடுத்து மாற்றும் போது தான் அதில் ப்ராஃபிட் அதிகமாக பார்க்க முடியும். அந்த போர்டெல்லாம் இருக்குல்ல, இந்த டிவியில் இருக்க போர்டு, அதில் பார்த்தா அது என்ன வேஸ்ட் கீழே தான் தூக்கி போகணும் போல இருக்குது, அதெல்லாம் வாங்குவாங்களா என்ன? அதெல்லாம் வாங்குவாங்க. போர்டு கேஜி கணக்கில் போதும் எங்களுக்கு. எவ்வளோ கேஜி? ஒரு 60 ரூபா அந்த மணிக்கு. ஒரு கிலோ 60 ரூபாயா? அந்த ரேட்டுக்கு. ஆமாம், ஒரு டீ உடைச்சாலே அதில் ஒரு 200 கிராம் தான் இருக்கும் போல அந்த போர்டு. ஒரு 200-300 கிராம் இருக்கும். 4-5 போர்டு சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த 60 ரூபா கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து அதில் யூஸ் பண்ண முடியாது. பிச்சர் டியூப் வந்து அது வேஸ்ட் தான். ஓகே. அந்த கூடும் உள்ளே இருக்கிற இது மட்டும்தான். ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பழைய இரும்புகளில் இந்த பொருளெல்லாம் வருது, எலக்ட்ரானிக் பொருள், நீங்கள் உங்கள் யூஸுக்குன்னு ஏதாச்சும் எடுத்து பண்ணியிருக்கீங்களா? எங்கள் யூஸுக்குன்னா காத்தாடி வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். காத்தாடி நாங்களே செல்ஃபாக ரிப்பேர் பார்க்க தெரியும். அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் நாங்களே எடுத்து. இதெல்லாம் ஓடக்கூடிய காத்தாடி தான். ஆமாம், பார்த்தேன் நிறைய காத்தாடி ஓடக்கூடிய காத்தாடி தான். இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா ஓரளவு ரேட்டு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு வச்சிருக்கோம். சரி. மற்றபடி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுங்க, நல்ல முறையில் கொண்டு போங்க. எடுத்தோடனே ரொம்ப பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே, அவ்வளோதான் அண்ணன் சொல்ல வேண்டியது. ஸோ அண்ணங்கிட்ட இரும்பு கடை பிஸ்னஸை பற்றி அப்படியே லைட்டாக பேசிட்டு அங்கேருந்து நம்ம பொருளை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம பழைய இரும்பு கடையை எடுத்த இந்த எஃப்எம் ரேடியோவை பிரித்து மேய்ஞ்சி உள்ளே என்ன பிரச்சனை, எதனால் அதை பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு இன்றைக்கி சரி பார்த்து நம்ம அண்ணனுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு எஃப்எம் ரேடியோ எடுத்திருக்கேன், வாங்க 2 பேரும் உட்காந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரேடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி புரிய வச்சுட்டு 2 பேரும் அதை சரி பண்ணுறதுக்கு உட்காந்தோம். அந்த பக்கம் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா அவர் தயாரித்து வச்சுருந்த அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குல்ல, அதை வந்து தனித்தனியாக பிரிக்க ஆரம்பித்தார். இந்த பக்கம் நான் வந்து நம்ம பழைய இரும்பு கடையில் இருந்த எஃப்எம் ரேடியோவை அந்த ஒயர் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஒயரை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை தனியாக பிரிச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இந்த எஃப்எம் ரேடியோ திறந்து பார்த்தப்போ உள்ளே ஏதாச்சும் ஒயர் கனெக்ஷன் விட்டுருக்கா இல்லை ஏதாச்சும் புகஞ்சு போயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரில. ஆனால் நடுவில் ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர். எல்லா டிவைஸ்லேயுமே டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ப்ளக்கில் மாட்டும்போது அதுலேருந்து வர்ற 220 வோல்டேஜை இந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி 12 வோல்ட்டாவோ இல்லை 15 வோல்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணி தர்றது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஆனால் இந்த எஃப்எம் ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏதோ கருகி போன மாதிரி ஸ்மெல் வருது. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியல, பட் உள்ளுக்குள்ளே ஏதோ பஸ்ட்டாக இருக்கும் போல். அந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சாச்சு டிரான்ஸ்ஃபார்மருக்கு சங்க போயிட்டாங்கன்னு. இல்லை இருந்தாலும் எனக்கு சந்தேகம் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மரில் புகஞ்ச மாதிரி வரல, அது வந்து கருகி போன மாதிரி இல்லை, இருந்தாலும் எப்படி அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்மரில் பின்னாடி 2 வயரு முன்னாடி 2 வயர் இருக்கும். ஸோ அது வந்து பிரைமரி வயரு செகண்டரி வயர்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி வயர் அதாவது சர்க்குலர் வயர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளக்கில் மாட்ட வேண்டியது 220 வோல்ட்டாக நம்ம இன்புட்டாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுப்போம். அந்த கருப்பு வயருக்கு பார்த்திங்களா அந்த பக்கம் இருக்கிற 2 வயரு அது வந்து அவுட்புட்டு. ஸோ நம்ம கொடுக்குற அந்த 220 வோல்டேஜ் வந்து இந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி 12 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி அதில் வரும். அதை தான் நம்ம இந்த டிவைஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரில்
மல்டிமீட்டரோட அந்த இதை வச்சு ப்ராப்பை வச்சு நீங்கள் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்சே ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செத்து போச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோவில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக புரிய வரும். டிரான்ஸ்ஃபார்மரில் 2 சிவப்பு இருக்குல்ல, அதில் வந்து நான் மல்டிமீட்டரோட ப்ராப்பை வச்சுக்கிட்டேன். மல்டிமீட்டரை வந்து வோல்டேஜில் வந்து வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்கள் மல்டிமீட்டரில் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுனே காட்டிகிட்டு இருக்கு. நானும் அப்படி வச்சு பார்க்குறேன், இப்படி வச்சு பார்க்குறேன், அந்த வேல்யூவே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகலை, செத்து போச்சு அப்படின்னு நம்ம அஃபிஷியலாக ப்ரூவ் பண்ணியாச்சு. சரி, முக்கியமான பொருள் டிரான்ஸ்ஃபார்மரை போயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த ரேடியோவை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வழி இருக்குது. அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டு 12 வோல்ட் வருது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம சார்ஜிங் கேபிள் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் அடாப்டர் மூலமாகவோ இதுக்கு இன்புட் கொடுத்து இந்த ரேடியோவை ஆன் பண்ண வைக்கலாம். நான் அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி செகண்டரி இன்புட் கொடுக்கறதுக்கு அந்த ரேடியோவோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பு ஒயர் ஒன்று, சிவப்பு ஒயர் ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம 12 வோல்டு இன்புட் கொடுத்தோம்னா இந்த ரேடியோ ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்புட் கொடுக்கறதுக்கு நான் இந்த ரேடியோவில் அந்த வயரை செட்டப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டாப் பாக்ஸ் அடாப்டர் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நான் இதுக்கு கொடுத்து பார்த்தேன். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆன் ஆயிடுச்சுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. சரின்ட்டு சவுண்டு வைக்கிறதுக்கு அந்த பின்னாடி ஒரு டியூனிங் மாதிரி இருக்கும், அதை இழுத்து பார்த்தா நமக்கு சவுண்டே வரலங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த டியூனிங் பட்டனுக்கு எங்கேருந்து இன்புட் போகுது அப்படிங்கிற போர்டில் செக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்பீக்கருக்கான வயரை வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீ கலங்கஸ்தப்பா. அந்த கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் போட்டு பார்த்தா பென்ட்ரைவே டிடெக்ட் ஆக மாட்டேக்கு. அந்த பென்ட்ரைவுக்கான யூஎஸ்பி போட்டு டேமேஜ் ஆகிருக்கும் போல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அதுக்கப்புறம் அதையும் தனியாக கழட்டி உள்ளே பார்த்தா ஒரே தூசியாக இருக்குது. தண்ணிக்குள்ளே போட்டாங்களா இல்லை மலைக்குள்ளே போட்டாங்கன்னு தெரியல. உள்ளே இருக்க கம்பியெல்லாம் துரு பிடிச்சி போய் இருந்துச்சு. அதுக்கான மதர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டேன். ஆக மொத்தத்தில் நம்ம பழைய ரூம் கடையில் எடுத்து அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கான அந்த டியூனிங் போயிடுச்சு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி அந்த போர்ட்டும் போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த பட்டனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ரிமோட் வாங்கினதான் நமக்கு வந்து இந்த மோடு மாற்றுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, பாட்டு சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே பண்ண முடியும் போல். ஸோ இதுக்காக நம்ம தனியாக ஒரு சின்ன ரிமோட் விற்பாங்க, அதுவும் வாங்க வேண்டியிருக்குது. இது எல்லாத்தையுமே வாங்கி போட்டோம்னா இந்த எஃப்எம் ரேடியோ ஒர்க் ஆகும், கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. A few moments later. நம்ம கடைக்கு போயிட்டு இதுக்கான ரிமோட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு இன்புட் கொடுக்கணும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி கேபிள், அதாவது நம்ம மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, அதுலேருந்து தான் அந்த எஃப்எம் ரேடியோக்கு நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அடாப்டரு போடுற யூஎஸ்பி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அது புதுசாலாம் வாங்கி போல் இத்துப்புழி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ போட்டு பார்த்தோம் பாருங்கள், நமக்கு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படி பரவாயில்ல, எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, மாட்டிட வேண்டியதான். ஆமாம், எஃப்எம் ரேடியோவை நம்ம சரி பார்த்தாச்சு, இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதை நல்லா க்ளீன் பண்ணி அந்த மேலே இருக்க கூடெல்லாம் போட்டு செட் பண்ணி நம்ம அண்ணனுக்கு கொடுத்தாச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஃபேஸில் ஒரே ஹாப்பினஸ் தான். அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக நம்ம பழைய ரூம் கடையில் எடுத்த அந்த ரேடியோவில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு. ஸோ அதை நம்ம மாற்றாமல் இதை வந்து டேரெக்டாக யூஎஸ்பியில், அதாவது மொபைல் சார்ஜரில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். கரண்ட் போச்சு அப்படின்னா நம்ம இது வந்து பவர் பேங்க் மூலமாகவும் ஒர்க் ஆக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
தேங்க்ஸ் ஃபார் கமிங்.